ஒரு பொண்ணோ பையனோ இன்னொருத்தவங்க லவ் பண்ண போறாங்கன்னா அதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. பட் அதே மாதிரி பிரேக்கப்புக்கும் ஒரு சில அறிகுறிகள் இருக்கு. நீங்க நம்பலன்னா அதான் உண்மை. அது சயின்டிஃபிக்காவே இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கும் பிரேக்கப் ஆக போகுதுன்னா இந்த அறிகுறிகள் தெரிஞ்சா போதும். இது தெரியுதுன்னா அவங்க பிரேக்கப் பண்ண போறாங்கன்னு நம்ம உறுதிதமா சொல்லலாம். அது என்னென்ன அறிகுறிகள்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க. ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க, ஓகே, ஒரு 2 பேர், பொண்ணு பையன். இவங்க பிரேக்கப் பண்ண போறாங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? விச் மீன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க கப்புள் சொல்லணும், லவ்வர்ஸ். இதுல 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு பிராக்டிக்கல் பிஹேவியரல் சயின்ஸ், அதாவது நடத்தைய வச்சு நம்மள பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி. இதுல 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது அவங்களுடைய மனசுல நம்மளை பத்தின எண்ணம் எப்படி இருக்கு, அவங்க நம்மளை பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்றத முன்கூட்டியே இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நம்மளால உணர முடியும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போறோம். இந்த 10மே கண்டிப்பா இருக்கும்னு சொல்ல முடியுமா? இல்ல 10ல ஏதாச்சும் ஒரு 5 6 ஒரு மேக்சிமம் இருந்தாலே? இந்த 10மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு ஒன்னு பின்னி பிணைஞ்சது அப்படின்னு சொல்லி. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இப்ப முதல் விஷயம் பொறுத்த வரைக்கும் பிரேக் டவுன் இன் கம்யூனிகேஷன். அதாவது நார்மலா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீங்க ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்ப நான் இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்படியா அங்க என்ன நடந்தது அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. இன்னொரு இடம் வரைக்கும் போகும். பேச்சு ஆரம்பிச்சா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. இது என்ன காட்டுதுன்னா, உங்க மேல இருக்கிற லவ், உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன், அது மட்டும் இல்லாம அந்த அக்கறை கூட சொல்லலாம். அதாவது நீங்க என்னன்னா இன்னைக்கு பண்ணிருக்கிறீங்க அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன புரியல, அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அதை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்னா, இது பையனோ பொண்ணோ 2 பேருக்குமே பொருந்தும். ஒரு பையன் ஒரு பிரேக்கப் பண்ண போறாங்கனாலோ அல்லது ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்னாலோ, அப்ப என்ன நடக்கும்னா, பேச்சை கட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும்னு நினைப்பாங்க. நீங்க இப்ப நான் அங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு அதே வார்த்தை சொல்லும் போது ஓகே அவ்வளவுதான் வரும். அதே மாதிரி இவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணா கூட அது ஒன் வேர்ட் ரிப்ளையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கமா பேசிட்டு அடுத்து போயிடணும் அப்படின்னு பாப்பாங்க. சரி, ஓகே ப்ரோ. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இது சொல்றேன். இப்போ அவங்க ஒரு பொண்ணோ பையனா பிஸியா இருக்காங்க, தெரியாம அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் வரும்? இது இருக்கு. இப்ப நீங்க கேக்குற மாதிரி இப்ப ஒருவேளை உண்மையிலேயே பிஸியா இருந்தாலும் ஒன் லைன்ல பேசுவாங்க. ஆனா இது கண்டினியூவா நடக்காது. எந்நேரமும் பிஸியா இருக்க போறது இல்ல. நான் சொல்றது தொடர்ச்சியா ஒரு 4-5 நாளுக்கு மேல அல்லது ஒரு வாரத்துக்கு மேல நடக்கிறது. அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம், இவங்க பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்றத விட நம்ம கூட பேசுறதுல விருப்பம் இல்ல, பேசுற நேரம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டே வந்துடலாம். சோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்டிங் ப்ரியாரிட்டிஸ். அதாவது நீங்க லவ் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த அந்த ப்ரியாரிட்டி பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்னா அப்படியே மாறும். எப்படின்னா, இப்ப உங்களுக்காக எங்க வேணா ஒரு பொண்ணோ பையனோ வர தயாரா இருப்பாங்க. என்ன வேணா காரணம் சொல்லிட்டு உங்க கூட வருவாங்க. ஆனா பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க எங்க கூப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா வர்றதை தவிர்ப்பாங்க. பிஸியா இருக்கேன், வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் ரொம்ப இன்டர்லிங்க் ஆன மாதிரி தானே இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப நுணுக்கமா நூலளவு வித்தியாசம் தான் இருக்கும். ஒண்ணு பேச்சுல ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்றது, இது செயல். உங்க கூட சேர்ந்து பழகிறது, உங்க கூட இருக்கிறது, அந்த நேரத்தை குறைக்கிறது. ஃபர்ஸ்ட் இது பேசுறது, இது கூட சேர்ந்து இருக்கிறது, அதுல பிரிகிறது. சோ இது நடக்க ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம, இப்ப உங்ககிட்ட வேலைக்கு போறேன் அதனால வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ் வேற பக்கம் போக ஆரம்பிக்கும். ஸோ அது இன்னொரு 2வது ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்றத அது உணர்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும். சரி, ஓகே ப்ரோ. இப்போ 2 சொல்லியாச்சு. இந்த 2 அறிகுறியுமே என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வேற எப்படி அறிகுறி? வேற ஃப்ரீக்வெண்டா கான்ஃபிளிக்ட் வர்றது. அதாவது தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டையை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு ஒரு சொல்யூஷனே இருக்காது.
இப்ப சாதாரணமா நீங்க ஏதோ ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையவே பிடிச்சுக்கிட்டு அதையே வந்து பேசிட்டே இருக்கிறது, அதை வந்து சுட்டி காட்டிட்டே இருக்கிறது. நீங்க என்னதான் சாரி சொன்னாலும் அதை விட்டு வெளியே வராம என்ன நடந்தாலும் அந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்றது. இந்த மாதிரி நடக்கும்போது உங்களை வந்து அவங்க வந்து சண்டை போட்டு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு எப்படியாவது பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க. சோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா முடிவு இல்ல பிரச்சனைக்கு, அடுத்த பிரச்சனை அப்படின்னு போயிட்டே இருக்கும். இல்ல இப்ப இதுல வந்து இப்போ ஒரு சில லவர்ஸ் வந்து எப்பயுமே சண்டை போடுறவங்களா இருக்கலாம். ஆமா, இப்போ அவங்களுக்குள்ளயும் இந்த அறிகுறிகள் நடக்குமா? இருக்கு. இப்ப நார்மலா ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல கூட சண்டை வரும். ஆனா அந்த சண்டை எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை இருக்காது. மேபி நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த லவர்ஸுக்கு வந்து சண்டை வரும், அந்த முடிவு இருக்கும். முடிவு இருக்கிறது மட்டும் இல்லாம தேவையில்லாத சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை இருக்காது. அதை வச்சே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன் சின்ன விஷயத்துக்கு நம்ம கூட கோவப்படணும், நம்ம கூட எரிஞ்சு விழணும். அதை பார்க்கும் போதே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே ப்ரோ, இப்போ நான் இதுல இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா ஃபியூச்சர் பிளான்ஸ்ல உங்களை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. அதாவது இன்க்ளூட் பண்ணாம அவங்க வந்து வருங்காலத்துல எப்படி வாழ போறோம் அப்படின்னு பேசும்போது நம்ம இப்படி இருப்போம் நம்ம அப்படி இருப்போம்னு லவ் பண்ணும்போது பேசுவாங்க. ஆனா அதே லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே நான் இப்படி பண்ண போறேன், நான் அங்க போறேன் அப்படின்னு வி அப்படின்றது எப்ப ஐ அப்படின்னா அவங்கள ஒருத்து மாற ஆரம்பிக்குதோ, ஒரு சுயநல சிந்தனை வரும்போது அந்த இடத்துல பிரேக்கப் நடக்க போகுது. உங்களை அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அது வந்து ஆணும் பெண்ணும் நம்ம வந்து பொதுவா தான் சொல்றோம். ஒரு ஆண் கூட இப்படிதான் அவாய்ட் பண்ணுவாங்க, ஒரு பெண்ணா இருந்தாலும் இப்படிதான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசுல உங்களை பத்தின அந்த எண்ணம் வந்து மாற ஆரம்பிக்குது. நீங்க அவங்க கூட இருக்க போறது இல்ல அப்படின்றது ஆகுது. அப்ப அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய பேச்சு இதெல்லாம் வந்து அவங்கள மட்டுமே சார்ந்ததா இருக்கும், உங்களை இன்க்ளூட் பண்ணதான் இருக்காது, உங்களை சேர்த்து பேசுற மாதிரி இருக்காது. ஆனா இதுவே லவ்ல இருக்கும் போது சேர்த்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து 4th சைன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லாஸ் ஆஃப் எமோஷனல் அண்ட் பிசிக்கல் இன்டிமெசி. இப்படின்னா இப்ப நம்ம நார்மலா வந்து லவ் பண்றாங்கன்னா 2 பேரும் கைய பிடிச்சிட்டு நடப்பாங்க, கண்ணும் பார்த்து பேசுவாங்க, ஒரு ஸ்மைல் இருக்கும். ஆனா இது அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாற ஆரம்பிக்கும். கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வெறுக்க ஆரம்பிச்சா அந்த பெண் வந்து பேசும்போது அந்த ஆண் வந்து போனை யூஸ் பண்றது அல்லது வேற பக்கம் பாக்குறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா பேச்ச காதுல கேட்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நடக்கும். கைய தொட்டாலே வந்து எடுத்து விடுவாங்க. ஏதாவது சாக்கு போக சொல்றது, வேர்க்குது கைய விடு அந்த மாதிரி சொல்றது. அப்ப அவங்களுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம போகுது, சலிச்சு போயிருச்சு இல்லைன்னா பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க நம்மள பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு சில நாள்ல கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஒரு வாரம், ஒரு 15 நாள். இது ஏன் சொல்றேன்னா சில நேரம் உண்மையிலேயே வேர்க்கும். அந்த நேரத்துல கை வச்சா பிடிக்க முடியாது நம்மளால, பிடிக்க முடியாது. அந்த சமயத்துல அவங்க உண்மையிலேயே கூட செய்வாங்க. அப்ப அதை வச்சுட்டு ஒருவேளை இது பிரேக்கப் அப்படி நினைச்சிடக்கூடாது. இதை பாக்குறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது கண்டினியூவா நடக்கும்போது இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள்ல 2 நாள்ல நடக்கிறது கிடையாது. ஒரு 5-6 நாள், ஒரு வாரத்துக்கு மேல தொடர்ந்து இதே மாதிரி நடக்குதுன்னா அப்ப நீங்க வந்து இதை வந்து கணிக்கலாம். ஓகே, இப்போ இதுலயே எனக்கு இந்த 5 பாயிண்ட்ல ஒரு பெரிய டவுட் இருக்கு. சொல்லுங்க. இப்போ என்னன்னா பெண்களுக்கு வச்சு கேட்கிறேன். பெண்களுக்கு அந்த 5 நாள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உடம்பு ஹார்மோன்ஸ்ல ஒரு இது இருக்கு. இப்போ அந்த 5 நாளுமே அவங்க இருக்காங்க. நீங்க வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஆமா, மாதவிடாய் பத்தி சொல்றேன். இப்போ அந்த பையன் வந்து இந்த 5 நாளை பத்தி தெரிஞ்சுக்காம ஒருவேளை பிரேக்கப்புக்கு தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டானா? அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன 4 விஷயங்கள் நடக்காது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அந்த மாதவிடாய் நாட்கள்ல வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, உண்மைதானது? அந்த 5 நாளுமே இந்த மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் நடந்துகிட்டே இருந்தா தப்பா முடியாதா? முடியாது. ஏன்னா எல்லாமே சேர்த்து செய்ய மாட்டாங்க. அவங்க என்னதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீங்க இப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கூட நீங்க நல்லா தான் பேசுவீங்க, நல்லா தான் பழகுவீங்க, என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும்.
இந்த 5ல நீங்க சொல்ற அந்த பிசிக்கல் இன்டிமசி வேணா இல்லாம போலாம், அதை தவிர்க்கலாம். அதை தவிர்த்து மிச்ச விஷயங்கள் எல்லாம் அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க. அதாவது நம்ம அப்படின்னு தான் பேசுவாங்க, நான் அப்படின்னு பேச மாட்டாங்க. சோ என்னதான் அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இது பெருசா வந்து இம்பாக்ட் வராது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல தப்பா எடுத்துக்க கூடாது, நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது, அதை அந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பிஹேவியரல் சயின்ஸ்லயே வந்து லாஸ்ட் ஒன் வந்து சீக்ரெசி இன்க்ரீஸ் வந்து, அதாவது ரகசியம் வந்து அதிகரிக்கும். இன்க்ரீஸ்டு சீக்ரெசி அண்ட் டிஃபென்சிவ்னஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நார்மலா வந்து ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க, இன்னைக்கு இது நடந்தது, இதை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து பிரேக்கப் பண்ண போறாங்கன்னா நான் எதுக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும், இது என்னுடைய பிரைவசி சம்பந்தப்பட்டது அப்படின்னு தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது, அவங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, உங்களுக்கும் பாஸ்வேர்டு தெரியும்னா அதை வந்து வேணும்னே மாத்துவாங்க, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு. இப்ப நீங்க லவ்ல இருக்கும்போது அவங்களோட சொல்லுங்க. இல்ல இப்ப இதுல நீங்க பிரைவசி கொண்டு வந்ததால நான் கேக்குறேன். இப்போ அந்த ஒரு பொண்ணோ பையனோ சரி, ஆப்போசிட் ஜெண்டரோட நீங்க ஃப்ரீடமா இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க, உங்க பிரைவசி உங்களுக்கு, என் பிரைவசி எங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு லவ்வர்ஸுக்கு இந்த அறிகுறி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றேன். அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே போனை வந்து எடுத்துக்காம இருக்காங்க, அப்ப வந்து இத கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்குதான் அந்த 5 பிஹேவியரல் சயின்ஸ் இருக்கு. இது என்னவா இன்னும் இருக்குன்னா, வெறும் போன் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. நார்மலா இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலியில ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா பிரேக்கப் ஆக போகுதுன்னா அதை கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்க கேட்டா கூட அது சும்மா ஒரு சின்ன பிரச்சனை, நேத்து என்ன ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்னாலும் அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு கடந்து போதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இதையும் இப்படி பண்ற, நீ சொல்ல மாட்ற முன்னாடி மாதிரி அப்படின்னு சொன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆங்கர் அந்த கோவத்தை வந்து வெளியே காட்டுவாங்க. நீ மட்டும் எல்லாத்தையும் சொல்றியா, நீயும் தானே மறைக்கிற, நான் மறைச்சா மட்டும் ஏன் இது பண்ற, அப்ப என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை அவங்க உங்களை வந்து, அதாவது பிரேக்கப் பண்ண போறாங்க, அதுக்காக அவங்க ரகசியமா இருக்கிறாங்க, அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, இன்னும் வந்து தோண்டி கேட்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ஆயுதம், ஒரு ஷீல்டா வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களுடைய கோவத்தை உங்க மேல பழி போடுறது அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் பிஹேவியரல் இதெல்லாம் வந்து அவங்க நடந்துக்கிறத வச்சு, அவங்க பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சைக்காலஜிக்கலா ஒரு 4 பாயிண்ட், சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப நம்ம 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுல முதல்ல வந்து எமோஷனல் டிட்டாச்மெண்ட், அதாவது மன ரீதியா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மளை பிரேக்கப் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மனசுல அது வந்து போய் பதிஞ்சிடும். இந்த பையனோ இந்த பொண்ணோ நமக்கு செட் ஆக மாட்டாங்க, ஏதோ நமக்கு வந்து சரியா இல்லை, இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல, இதுவே சேர்ந்து வாழ்ந்தா அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ உள்ள தோண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அவங்க எமோஷனலாவே வந்து டிட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க, நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். அப்படி அவங்க எமோஷனலா ஆகுறனாலதான் பேசும்போது நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பேசுறது, ஐ அப்படின்னு பேசுறது, நம்மன்னு சேர்த்து பேசாம ஃபியூச்சர் பிளான்ஸ்ல நம்மள அவாய்ட் பண்றது, அது எல்லாமே வந்து இந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட்னாலதான் நடக்குது. இப்போ சைக்காலஜிக்கலே 3 பாயிண்ட் மிச்சம் இருக்கு. இப்போ 2வது பாயிண்ட் சொல்லுங்க. இதுல வந்து டாக்டர் ஜான் மோர்டகை காட்மன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர். அவர் ஃபேமஸா நிறைய கப்பிள்ஸ், நிறைய, அதாவது கல்யாணம் ஆனவங்களே வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணி அவர் வந்து 4 ஹார்ஸ்மன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்து முன்மொழிஞ்சாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது காட்மன் மெத்தட் அப்படின்னு அவருடைய பேர்னாலேயே வந்து ரொம்ப வந்து ஃபேமஸா அழைக்கப்படும். அந்த 4 விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது மட்டும், அது வெறும் லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம அந்த லைஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜ் ஆன கப்பலுக்கு கூட இது நடக்கும். அவங்க பிரிய போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம். இப்ப ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சாதாரணமா ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க, அப்ப அந்த தப்ப பேசாம அவங்களுடைய கேரக்டரை அதுல கொண்டு வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவங்கள பிரேக்கப் பண்ண போறாங்கன்னா. அப்படியே உதாசீனப்படுத்திடுது, அது பொண்ணா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு, அத வந்து ஒரு பொண்ணு கொட்டிடுறாங்க அப்படின்னா உடனடியா அந்த பையன் பிரேக்கப் பண்ண போற பையனா இருந்தா, இப்ப நார்மலா காதலிக்கிற பையன் அல்லது திருமணமானது அந்த உறவில் நல்ல உறவுல இருக்கிறாங்க, அப்ப என்ன நடக்கும்னா ஏன் பார்த்து வர வேண்டியதானே,
சரி விட இன்னொரு தடவை பார்த்து வா அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிருவாங்க. ஆனா பிரேக்கப் பண்ண போறாங்க அல்லது டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னா அது எப்படி காமிப்பாங்கன்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா, பார்த்து வர மாட்டேன், நீ இப்படிதான் எல்லாத்துலயும் அலட்சியமா தான் இருப்ப, உனக்கு அறிவே இல்லை, இந்த மாதிரி பர்சனலா அவங்களுடைய கேரக்டரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்க பண்ண அந்த சின்ன மிஸ்டேக்கே அதுல இருக்காது, அதை தாண்டி அவங்களுடைய கேரக்டர் அதுல கிரிட்டிசைஸ் பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜான் காட்மேன் சொன்ன அந்த கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் கண்டெம்ட் அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏளனமா பார்ப்பாங்க அதே விஷயம். இப்ப அதே மாதிரி டம்ளர் தண்ணியை கொட்டிடுறாங்கன்னா, இதையே நீ ஒழுங்கா பண்ண மாட்ட, இது கூட லாயக்கு இல்ல, நீ எல்லாம் என்ன பாத்துக்க போறியா, இல்லைன்னா நீ எல்லாம் என் கூட சேர்ந்து வாழ போறியா, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு ஏளனமா பேசுறது, கிண்டல் பண்றது, கேலி பண்ணி கண்ணை உருட்டுறது, அந்த மாதிரி பண்றது வந்து அவங்க முழுக்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மள. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து டிஃபென்சிவ்னஸ். இது என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு வந்து நீதான் காரணம், நான் காரணம், பழி போட்டுருவாங்க. பழி போட்டுட்டு தன்னை விக்டிமா காட்டிப்பாங்க, நல்லவங்க மாதிரி காட்டிப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. தப்பெல்லாம் நீதான் பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்றது போய் நான் அப்படின்னு சொல்லி முழுக்க வெறுக்கவே ஆரம்பிப்பாங்க, விலகி ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் வாலிங் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம வந்து என்ன பேசினாலும், என்ன கெஞ்சினாலும், என்ன வருத்தப்பட்டு அழுதாலும் அவங்க வந்து அப்படியே செவுரு மாதிரி இருப்பாங்க. நீ என்ன வேணா பேசிக்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். அவங்க ஃபோன் யூஸ் பண்றது, வேற எங்கேயோ பாக்குறது, முன்னாடி நான் சொன்ன அந்த பிஹேவியரல் சயின்ஸ் அதுலயும் இது வரும். ஆனா அது எப்படின்னா ஓகே அந்த ஆன்சராச்சும் வரும். ஆனா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் கண்டுக்கவே மாட்டாங்க, கல்நெஞ்சக்காரங்க மாதிரி. நீங்க போய் அழுதா கூட அவங்களுக்கு எரிச்சல் தான் வருமே ஒழிய உங்க மேல பரிதாபம் வராது அந்த நேரத்துல. சோ அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 4 விஷயங்களை தான் டாக்டர் ஜான் மோர்டகை காட்மன் வந்து 4 ஹார்ஸ்மேன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கப்பிள்ஸை வச்சு இது ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து 8வது வந்துடும். 9வது வந்து காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பயாஸ். இது என்னன்னா, இப்ப ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வெறுக்க போறான் அப்படின்னா, அப்ப அந்த மனசுல அந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனுடைய மூளையில எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் தனக்கு எதிரா பண்ணுது அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அந்த பையனே அப்படி நினைக்கலன்னா கூட அந்த எண்ணம் தானா வந்து உருவாகும். எது பண்ணாலுமே இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து இருமுறான், அப்ப அந்த பொண்ணு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா, நீ வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்து என்னை நக்கல் பண்ண பாக்குற, நான் இருமுறேன், நான் நோயாளின்னு நீ நினைக்கிறையா, என்னால அந்த தண்ணியை எடுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன விஷயம்தான். ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு பண்ணது வந்து தப்பா புரிஞ்சுப்பாங்க. கொண்டு போறதுன்றத அவங்களுக்கு அந்த மாதிரிதான் புரியும். ஏன்னா உளவியல் ரீதியா அவங்க இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம போகுது. அப்ப காரணத்தை நம்மளுடைய மூளையை உருவாக்கும். அதுதான் இந்த விஷயம், அந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அண்ட் நெகட்டிவ் பயாஸ் அப்படின்றது. இதே விஷயத்த வேற யாராவது பண்ணா தனக்கு ஹெல்ப் பண்றதா தான் மூளை அவங்களுக்கு சொல்லும். இதே தான் வெறுக்கிறவங்க பண்ணா அதை அப்படி சொல்லாம இது ஏதோ நம்மளை ஏதோ பண்ண பாக்குறாங்க அப்படின்றதுதான் தோணும். ஸோ இதுதான் நடக்கும். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வரும். லாஸ்ட் வந்து இது வந்து டீகப்ளிங், அதாவது பிரிய போறாங்க அப்படின்ற போது அப்ப அவங்க வந்து இன்டர்டிபெண்டன்ஸா இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்த முன்னாடிலாம் சேர்ந்து பண்ணணும், சேர்ந்து வந்து வாழணும், அப்படி இருந்தவங்க வந்து அவங்க இல்லாம வாழ முடியும்னு தானே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனக்குள்ளேயே வந்து ஒரு இடத்துக்கு போனேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு காலேஜ் கொண்டு போய் விடுறான்னா, அந்த பையன் இல்லாமலே நம்ம எப்படி போறதுன்றத அந்த மனசே யோசிக்க ஆரம்பிச்சிடும். தானாவே மூளை யோசிச்சு தானா போறது, அந்த பையன் இல்லாத வாழ்க்கைய ஆரம்பத்துல இருந்தே உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம போறதுக்கு முன்னாடியே அவங்க முன்னாடியே போயிட்டு என்ன வெயிட் பண்ணியிருக்கலாம்லன்னா ஏதாவது சாக்க சொல்லுவாங்க. இல்ல எனக்கு லேட் ஆயிருச்சு அதனாலதான் வந்துட்டேன், இல்ல அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க வேற வழி இல்லை, இந்த மாதிரி அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இப்ப நான் சொன்ன இந்த 10 விஷயங்களுமே வந்து ஒரு நாள் 2 நாள்ல எப்பயாவது ஒரு தடவை நடந்துரும். அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையா இருக்கும். அதை நினைச்சு நம்மள பிரேக்கப் பண்றாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது தொடர்ச்சியா நடக்குதுன்னா முன்கூட்டியே அவங்க பிரேக்கப் பண்ண போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எந்த அளவுக்கு நம்ம விளக்குறோமோ அவ்வளவு நல்லது. அதுக்கு மாறா திரும்பி போய் கெஞ்சுறது, அழுவுறது, சென்டிமெண்டா பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் எரிச்சலை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்மளை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல நீங்க போய் பேசுறனாலயோ மிரட்டுறனாலயோ வற்புறுத்துறனாலயோ எதுவுமே நடக்காது. அவங்க அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கு மாறா நீங்க விலகி வந்து நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் அது வந்து நம்ம தனியா இன்னொரு வீடியோல கூட பேசுவோம். இப்போதைக்கு இதெல்லாம் வந்து இந்த 10 சிம்டம்ஸ், அந்த 10 சைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிகல் பிஹேவியரல் சயின்ஸ்ல 6, சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல 4. இதுல வந்து மேக்சிமம் ஒரு 7-8 இருந்தாலே கண்டிப்பா பிரேக்கப் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிரேக்கப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்ரெடி பிரேக்கப் ஆகியிருக்கும், சில பேர்த்துக்கு ஆகியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ 2-3 பாயிண்ட் இல்லை, ஆல்ரெடி 5 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு பிரேக்கப் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இதை பாக்குறவங்களுக்கு பிரேக்கப் நடந்தவங்க பார்த்தா உங்களுக்கு இதுல வந்து என்னெல்லாம் வந்து ஒத்து போச்சு, இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இதுவும் நடக்கும் என்ன சேர்த்து அதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். படிக்கிறவங்க மற்றவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. இல்ல பர்சனல் அப்படின்னு நினைச்சா நீங்க பண்ண வேணாம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.